ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பழனி இருக்காரு. அதான் கதிர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், சைக்கிளில் மிதிச்சு போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே நம்ம பாண்டியனோட முகத்தில் அப்படியே ரியாக்ஷன் வேற லெவலில் வரும். என் புள்ள கஷ்டப்படுறானான்னு நினச்சி பெருமையாக பேசுவாருன்னு நினச்சி பார்த்தா இதையும் கேட்டுட்டு இருக்காரு நம்ம கதிர். ஒரு பக்கம் கதிர் கேட்டுட்டு தெய்வங்கள் எல்லாம் தோற்றியே போகும்னு சொல்லிட்டு இவர் பாட்டு பாடுவார்னு நினச்சா இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது தெரியுமா? ஏமாட்டா உன்னை பெத்தான் கையில் கிடச்சா செத்தாங்கிற கதையாக இருக்குது. என்னடா இது நடக்குதுங்க, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள வேவ்லென்த் அப்படிங்க. அப்பாவை எங்கள் அப்பாவுக்கு ஒன்றா நான் வந்து நிற்பேன்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணா இருக்காங்க. கடைசியில் பார்த்தா எப்படியோ மகன் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டு எனக்கு என்னன்னு உட்காந்துருக்காரு இவர். கஷ்டப்படுறதெல்லாம் கஷ்டப்பட விட்டுட்டு முன்னேறினதுக்கப்புறம் என் பையனுக்கு நான் நீச்சல் சொல்லி கொடுத்தேன்ற ஒரு டைலாக் அடிப்பாங்க பாரு. ஐயோ அதெல்லாம் தாங்க முடியாது. சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் சீனப்பா, இதெல்லாம் இருந்தாதான்ப்பா பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பொசுக்குன்னு செந்தியில் மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனாலும் இது செம்ம வேற லெவல். இவங்க பேரை தான் வேற லெவல் பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம மீனாவுக்கு யாரோட பேர் போட்டாலும் வேற லெவலில் தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இன்னொரு பக்கம் அதாவது அந்த இத்து போன சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஞாபகம் வருதேன்னு சொல்லி பாட்டை போட்டுட்டு கதிர் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர அவங்க ஃப்ரெண்டு மரண கலாய்ச்சி விட்டாரு. சரி கலாய்ச்சி விட்டதெல்லாம் போதும்டா, பஸ் வரல, நீங்கள் வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சைக்கிளில் மிதிச்சுக்கிட்டு போவோமா ஊர்கோலம்னு கிளம்பிட்டாரு. இவர் கிளம்புனதை பார்த்தோன்னே நம்ம ராஜு என்ன பண்ணுறாங்க, போதும் நிறுத்துங்க, எஸ்கியூஸ் மீ கதிர்ன்ட்டு போகிறாங்க. அது என்ன புருஷனை போய் எஸ்கியூஸ் மீ கதிர், சரி நில்லுங்க பண்ணிட்டு ஒரு வழியாக நிப்பாட்டியாச்சு. என்ன அப்படின்னு, என்னை கூட்டிகிட்டு போப்பா காலேஜுக்கு, பஸ் வரல சொல்லி கேட்டா முடியாதுன்றாரு. பொசுக்குன்னு என்ன முடியாதுன்ற பயமான்னு சொல்லி எப்படியோ அவரை உசுப்பேத்தி விட்டு இப்படியே உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக் இருக்கு. ஒரு வழியா சைக்கிள் ஏறி வந்து